சமீபத்தில் ஒரு தங்கை வந்து, அக்கா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் விரும்பிய ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்க்கா, நான் இனிமேட்டு சம்பாதிக்கிற பணத்தில் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஒரு அக்காவை நான் என்ன சொல்கிறேன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அவசர கால நிதி, சேமிப்பு, முதலீடு, இது மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. சம்பளம் வாங்கணும்னு இதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இதில் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா உங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கையும் கேட்டாங்க. எல்லாருமே மோஸ்ட்டாக கேட்குறது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி தான். அவசர கால நிதி, இந்த அவசர கால நிதிங்கிற இந்த பேரே வந்து எதுக்குன்னா, நம்மளுடைய யாருக்காவது குடும்பத்திலையோ இல்லை நமக்கோ உடம்பு முடியாத போது ஹாஸ்பிட்டல் நம்ம செலவு பண்ணுற பணம் இல்லைங்களா, அதுதாங்க அந்த அவசர கால நிதி. இதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது, நான் படித்தது, நான் கேட்டது, எனக்கு சொன்னது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது உங்கள் வருமானத்தில் 10%, அதாவது இப்போதைக்கு நம்ம ஒரு வருமானத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா மாதம் 1000 ரூபாய் அதை நீங்கள் எடுத்து கேஷாக வச்சிடணும். 6 மாத பணம் 6000 ரூபாய். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். உங்களுடைய வருமானம் என்னவோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு இப்போ நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12,000 ரூபாய் வந்துச்சுங்களா. இந்த 12,000 ரூபாய் வந்து உங்கள் கையில் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கணும். உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆக 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 நீங்கள் வந்து இந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், கேஷை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் 3 லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சு, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதாவது திடீர்னு உடம்பு முடியல, யாருக்கோ வீட்டில் பணம் வேணும், ஒரு 2 லட்ச ரூபாய் வேணும்னா நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து தான் எடுக்கணும். சேவிங்ஸ்லேயோ, அதாவது சேமிப்புலையோ, முதலீட்டுலேருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப சிரமங்க. அதனால் அவசர கால நிதிங்கிறத எப்பயுமே சேமிச்சுட்டு வாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. அவசர கால நிதினாலே, எமர்ஜென்சி ஃபண்ட்னாலே ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் தாங்க, மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் தான். அதனால் தயவுசெய்து எமர்ஜென்சி ஃபண்டை ஒன்று சேருங்க. சேமிப்பு வேறு, முதலீடு வேறு. எமர்ஜென்சி ஃபண்ட் கையில் கேஷ் இருக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தங்கைக்கு வந்து இதை சொன்னோன்னே, ஓகேங்கக்கா, நான் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா படிச்சிருக்கேன், எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, இதை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா, நான் மேற்கொண்டு தெரிஞ்சு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்க வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்றுறது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தாங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, கோல்டாகவும் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது ஆனால் நீங்கள் உங்கள் கையில் அமௌண்ட் வச்சுருக்கணும். 6 மாத சம்பளம் எப்பயுமே உங்கள் கையில் வந்து வருமானம் எப்பயுமே இருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் கேட்கலாம், எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, நான் கைமாத்தம் வாங்கிப்பேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் தாங்க, வாங்கிக்கலாம். ஆனால் அந்த நண்பர் கொடுக்குற, உறவினர்களும் நண்பர்களும் கொடுக்குற நிலைமையில இருக்கணும் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பணம் இருக்கணும் இல்லைங்களா. நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்கணும் இல்லைங்களா. நமக்கும் தர்ம சங்கடம், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கும் தர்ம சங்கடம், அவங்களுக்கும் தர்ம சங்கடம். யாரையும் எதிர்பார்க்காமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து உதவி செய்யணுங்க. என்றைக்குமே நம்ம வந்து பிற தர்ம சங்கடத்தில் ஆற்றக்கூடாது. பண விஷயத்துலேங்க, அந்த விஷயத்தில் நம்ம யாரையும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடாது. அதனால் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருங்க. எனக்கு வந்து 35 வயதுக்கு மேலே தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 25 வயசில் எனக்கு சொன்னதுக்கு நன்றிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதனால் எமர்ஜென்சி ஃபண்டை எல்லாருமே தயவுசெய்து சேமிச்சுட்டு வாங்க. ஒன்லி ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தான் அந்த பணங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நிறை கூட மாதிரி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்படும் எமர்ஜென்சி ஃபண்ட், அப்போது இது குறைஞ்சிரும், திருப்பியும் அங்கே அதை நிரப்பணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதனால் எமர்ஜென்சி ஃபண்டை எப்பயுமே கையில் கேஷாக வச்சுருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக வேண்டும். அவசர கால நிதி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் சேமித்து வர வேண்டும் பணமாக. அது கை கொடுக்கும் வாழ்க்கையில். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிங்க.